ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்த நாட்டு பெண்கள் எவ்வளவு கௌரவமாகவும் பாதுகாப்பாகவும் நடத்தப்படுகிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் தமிழக சட்டமன்றத்திலேயே ஒரு பெண் தலைவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நாம் இன்னும் மறக்கவில்லை. எதிர்க்கட்சிகளின் கலாச்சாரம் என்பது பெண்களை வெறும் பொருட்களாக சித்தரிப்பதும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் விமர்சிப்பதுமாகவே இருந்து வந்திருக்கிறது. ஆனால் 2014 பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் பெண்களை தேசத்தை வழிநடத்தும் நாரி சக்தியாக மாற்றும் புதிய சகாப்தம் பிறந்தது. கடந்த 27 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நாரி சக்தி வந்தன் அதிநியம் மூலம் நிறைவேற்றி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்துள்ளது இந்த அரசு. இது பெண்களை சுதந்திரமான அதிகார மையங்களாக மாற்றிய புரட்சி. பெண்களின் கண்ணியத்தை காக்க 11 கோடிக்கும் அதிகமான கழிவறைகளை கட்டி கொடுத்ததுடன் முத்தலாக் போன்ற கொடுமைகளை ஒழித்து பெண்களின் திருமண வயதை 21ஆக உயர்த்தி அவர்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளது மோடி அரசு. லட்சாதிபதி தீதி திட்டம் மூலம் 3 கோடி கிராமப்புற பெண்களை தொழில் முனைவோராக மாற்றும் சாதனை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எதிரணி கூட்டணியின் தலைவர்கள் இன்றும் பெண்கள் இரவு நேரத்தில் வெளியே வரக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிப்பதிலும் பாதிக்கப்பட்ட பெண்களையே குற்றம் சொல்வதிலும் குறியாக இருக்கிறார்கள். ஆனால் மோடி அரசு பாதுகாப்பான நகர திட்டங்கள் மற்றும் AI தொழில்நுட்பம் மூலம் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற கொள்கையோடு இந்த அரசு செயல்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசி அரசியல் செய்த காலம் முடிந்துவிட்டது. இன்று பெண்கள் வெறும் நிழல் தலைவர்களாக இல்லாமல் சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் கொண்ட நாரி சக்தியாக வளர்ந்து வருகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் பெண்களின் கௌரவத்தை காக்கும் இந்த வளர்ச்சி அரசியலே வெற்றி பெறும்.